ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபை என்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய மேன்மை குறித்து நாம் முதல் செய்தியில் நாம் பார்த்தோம், 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். அடுத்து நாம் 5ஆம் அதிகாரத்திற்குள் கடந்து செல்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தின் மேன்மையை எப்படி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம். இதுதான் அடித்தளம். அடித்தளம் இல்லாமல் மேல்தளம் வராது. அஸ்திபாரம் இல்லாத வீடு இடிந்து விடும். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் ஆராயும் முன்பு அவனுடைய அஸ்திபாரத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த அஸ்திபாரம் 4வது அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். பரலோகத்திற்கு யோவான் சென்றார். அங்கே சென்று 7 முத்திரைகளின் செய்தியை வாங்கி கொண்டு வருகிறார். அந்த 7 முத்திரைகளை குறித்து 5ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த 7 முத்திரைகளை வாங்கி கொண்ட விதத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. 4வது அதிகாரம் மகிமையின் தேவனுடைய சிங்காசனத்தின் அலங்காரமும் மகிமையும் அதனுடைய எச்சரிப்பும் பார்த்தோம். இடி முழக்கங்கள் சிங்காசனத்தில் எழும்பின, மின்னல்கள். அதே சிங்காசனத்தில் தான் நாம் பார்த்தோம் கோமதாகம் எல்லாம் இருந்தது. அழகிய சிங்காசனம். அந்த அழகிய சிங்காசனத்தில் தான் இடிமுழக்கம் இருந்தது, மின்னல்கள் இருந்தது. 4ஆம் அதிகாரத்தில் நாம் விளக்கத்தை பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்திற்குள் கடந்து செல்வோம். 1வது வசனத்தை பார்ப்போம். படிக்கின்றேன். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறார். நாம் பார்த்தோம், அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவருடைய கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கின்றது. அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரைகளின் ரகசியங்கள் இருக்கின்றது. அப்படி என்ன ரகசியம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு முத்திரைகளை பார்க்கும் பொழுது அந்த ரகசியங்கள் வெளிப்படும். அந்த புஸ்தகத்திற்குள் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு மேன்மை மீட்கப்பட்டவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த புஸ்தகத்தின் பெயர் தான் ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்றால் ஜீவனுள்ள புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் ஜீவன் இருக்கின்றது. அது ஜீவ புஸ்தகத்தில் ஜீவன் உள்ளவர்களுடைய பெயர் மாத்திரமே இருக்கும். மரித்தவர்களுடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் இல்லை. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொரு நபருடைய பெயர்கள் இருக்கிற காரணத்தினால் சாத்தான் எவனை வஞ்சித்து விடுவானோ, ஏவலை ஏமாற்றின சாத்தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நபர்களையும் ஏமாற்றி விடுவானோ என்ற காரணத்தால் தேவன் யோவானை பரலோகத்தில் அழைத்து சென்று அங்கே 7 முத்திரைகளை குறித்த காரியத்தை பேசுகிறார்.
மிகவும் பயபக்திக்குரிய செய்தி 7 முத்திரைகள். 7 முத்திரைகள் மிகவும் பயபக்திக்குரியது. அந்த பயபக்திக்குரிய செய்தியானது எச்சரிப்பு காட்டுகின்றது. அதில் நம்முடைய பேரும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு நபரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கின்றது. ஆகையால் அந்த நபர்களை சாத்தான் பார்த்து விடக்கூடாது என்று யோவானை பரலோகத்தில் அழைத்து சென்று அந்த 7 முத்திரைகளின் செய்தியை வெளிப்படுத்துகிறார். பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்தின் மேன்மை குறித்து பார்த்துவிட்டு நாம் முத்திரைகள் செய்தியின் அடுத்த பாகத்திற்கு செல்லலாம். இப்பொழுது நாம் 5ஆம் அதிகாரத்தை குறித்து பார்ப்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். 2வது வசனம். ஒரு பலமுள்ள தூதன் காட்சியில் நிற்கிறார். அவர் யோவானோடு பேசுகிறார். அந்த முத்திரையை திறக்கக்கூடிய நபர் யார் என்று ஒரு சத்தம் வருகின்றது. அந்த சத்தத்தை யோவான் பார்க்கிறார். அந்த பயங்கர காட்சி எப்படி இருக்கும்? பலமுள்ள தூதன். தெளிவாக வேதம் கூறுகின்றது. 3வது வசனத்தை படித்தால் புரிந்து கொள்ளலாம். அந்த புஸ்தகத்தின் மேன்மையை கண்டுகொள்ள 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. 3 உலகத்தை குறித்து இந்த வசனம் 3வது வசனம் பேசுகின்றது. 3 உலகம். வானத்திலாவது வானலோகம், பூமியிலாவது பூலோகம், பூமியின் கீழாவது பாதாளம். பார்த்தீர்களா? 3 உலகம். அதுதான் மரித்த பின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 3 நாட்கள் நோவாவால் எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்பாத ஆத்துமாக்கள் அந்த பாதாள சிறையில் வைக்கப்பட்ட பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சென்று பேசுகிறார். பாதாளத்தில் அந்த 3 நாட்கள் பாதாளத்திற்கு சென்று மனம் திரும்பாத ஆத்துமாக்களிடம் பேசினார். அங்கே ஒரு செய்தி மறைந்திருக்கின்றது, பின்னாக பார்க்கலாம். 3 உலகம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதுவும் பாருங்கள், இதில் 3வது வசனம். 3 உலகம் 3வது வசனம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அங்கே ஒரு நபர் கூட இல்லை அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு. பூமியிலும் கிடையாது, வானத்திலும் கிடையாது, பூமியின் கீழும் கிடையாது என்ற பொழுது யோவானுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? 4வது வசனத்தை பார்ப்போம், தெரிந்து கொள்ளலாம். ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். இங்கே யோவான் அழுகிறான் பாருங்க. இந்த 3 உலகத்திலும் அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு எந்த நபரும் இல்லை, யாரும் இல்லை. அதன் மேன்மை பார்க்க முடியாமல் இவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த யோவான், ஐயோ நான் பரலோகத்திற்கு வந்துவிட்டேன், முத்திரை புஸ்தகத்தை காண்பித்தீர், ஆனால் உள்ளும் புறம்பும் இருக்கக்கூடிய ரகசியத்தை பார்க்க முடியவில்லையே, அந்த 7 முத்திரைகளை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, நான் அந்த முத்திரையை குறித்து பார்க்க வேண்டும் என்று அவன் கலக்கத்தோடே
கலக்கத்தோடே வேதனையோடே நான் இவ்வளவு தூரம் வந்து இதை பார்க்காமல் சென்றேனே, ஆனால் என் ஆத்துமா எப்படி நிம்மதியாக இருக்கும் என்று கதறி அழுகிறான். முத்திரை குறித்த செய்தியை பார்க்க முடியவில்லையே என்று யோவான் கதறி அழுகிறான். 4வது வசனம் அதை குறித்து பேசுகின்றது. ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். 5வது வசனம் கூறுகின்றது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, புரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இவன் அழுதுகிட்டே இருக்கான். நாம் பார்த்தோம் 4வது அதிகாரத்தில் 24 மூப்பர்கள். 24 மூப்பர்களில் ஒரு மூப்பர், அது யார் என்று வேதத்தில் இல்லை. அதற்காக யார் என்று கேள்வி கேட்காதீர்கள். வேதத்தில் ஒரு பொருள் இல்லையானால் அதை நாம் தேடக்கூடாது. அது யார் என்று இல்லை. ஒரு மூப்பர் 24 பேரில் ஒருவர். அவர் யோவானிடம் வந்து, யோவானே நீ அழ வேண்டாம், ஏனெனில் இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். பார்த்தீர்களா? அந்த மூப்பர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, நீ அழ வேண்டாம், அதை திறப்பதற்கு பாத்திரவானாக இருக்கக்கூடியவர் தாவீதின் வேர். அவர் யார்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்தாரே என்று நாம் பார்த்தோமே, அந்த நபர் அவர் திறக்கிறார். ஏனெனில் அவர்தான் முத்தரித்தவர். யார் முத்தரித்தாரோ அவர்தான் திறக்க முடியும். யார் முத்தரித்து சாவியை கரத்தில் வைத்திருக்கிறாரோ அவர்தான் வந்து திறக்க முடியும். இது பரலோகத்தின் திறவுகோல். அவர் யாரிடமும் கொடுக்க மாட்டார். கொடுத்திருக்கிறார் ஒரு நபரிடம், பேதுருவிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியின் போகும் பொழுது அதை பார்க்கலாம். இப்பொழுது நாம் முத்திரையின் செய்தியில் இருக்கிறோம். முத்திரை குறித்து பார்ப்போம். சும்மா அங்கே இங்கே சொல்லி குழப்படி பண்ணக்கூடாது. ஒரே அதிகாரத்தில் வேதம் எழுதிய பிரகாரமாகவே நாம் அதை விளக்கத்தை கண்டுகொள்ள வேண்டும். சரியான விளக்கம் இருக்கின்றது. அதற்கு பாத்திரவானவர் யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அந்த ஜெயம் சிலுவையில் கிடைத்ததே. யாருக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து முத்திரித்து வைத்திருக்கிறார். அவர்தான் ஜெயம் கொண்டவர். யார் நமக்காக அடிக்கப்பட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அது ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம். மல்கியா சொல்கிறார், அது ஞாபக புஸ்தகம். ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கின்றது. புஸ்தகம் ஒன்றுதான், பெயர்கள் கொஞ்சம் மாற்றங்களாக இருக்கின்றது. ஒரு இடத்தில் ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். அப்படி 3 புஸ்தகம் அங்கே தேவையில்லை, ஒரே புஸ்தகம்தான். 3 பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றது. ஞாபக புஸ்தகம் என்ன அவருக்கு மறந்துடுமா? ஆண்டவருக்கா மறக்க போகுது? உங்களுக்கு மறக்கும், எனக்கு மறக்கும். அவருக்கு எப்படி மறக்குங்க? மறக்காது. ஏன்னா அது ஜீவ புஸ்தகம். உங்கள் பேரும் என் பேரும் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் ரகசியமாக யோவானோட பேசுவதற்கு யோவானை பரலோகத்தில் அழைத்து கொண்டு பேசுகிறார். பரலோகத்தில் அழைத்து கொண்டு முத்திரையை திறக்காத வண்ணம் அவர் அமைதியாக இருக்கிறார். முத்திரை திறக்கப்படாத காரணத்தினால் யோவான் கதறி அழுகிறான். என்னை அழைத்து கொண்டு வந்து
இப்படி நீர் வைத்திருக்கிறீரே என்று அவன் கதறி அழுகிறான். நான் பார்க்க வேண்டும், அவனுடைய மேன்மையை பார்க்க வேண்டும், ரகசியங்களை பார்க்க வேண்டும், மர்மங்களை பார்க்க வேண்டும் என்று யோவான் கதறி அழுகிறான். அப்பொழுது யூத கோத்திரத்து சிங்கமானவர் அதை திறக்க பாத்திரமானவர் என்று மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. 6வது வசனம் இப்படி கூறுகின்றது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். பாருங்க, நல்லா இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும், ரொம்ப தீவிரமாக ஆராய வேண்டும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களும் மத்தியில் நிற்க கண்டேன். இங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து இங்கே 4ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கிறாரு? இதோ 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, உடனே ஆவிக்குள்ளானேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். அங்கே காட்சி வேற, 4வது அதிகாரத்தினுடைய காட்சி வேற, 5வது அதிகாரத்தின் காட்சி வேறையாக காண்பிக்கப்பட்டது. ஆனால் எல்லாமே ஒன்று தான். இங்கு அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். இங்கே பார்த்தால் மிக அழகாகவும் இருக்கிறார், ஆக்ரோஷமாகவும் இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் இந்த இடி முழக்கம், ஆக்ரோஷம். அந்த சிங்காசனமானது பத்மராகம், வச்சிரக்கல், மரகதம் போன்ற கல்லினால் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் அவர் அழகாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அழகாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5வது அதிகாரத்தில் வரும் பொழுது அது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். நிற்க கண்ட இந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க, அதிலே விளக்க சொல்றாரு. அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளாம். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 7 கொம்புகள் உடையவராக இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் இல்லை, ஒரு நபர் இருக்கிறார். ஒரு நபர்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டுக்குட்டியை காட்டுறாரு. ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பா. ஏங்க ஆட்டுக்குட்டி ஏது 7 கொம்பு? மானுக்கு இருக்கலாம், மானுக்கு 7 கொம்பு நம்ம எண்ணலாம். ஆட்டுக்குட்டிக்கு எப்படி 2 கொம்பு தானே இருக்கும். ஆனால் இங்கே காட்சியில் வரும் பொழுது 7 கொம்புகள் காட்சியில் வருது. அந்த 7 கொம்புகளில் 7 கண்களாம். அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளாம். அப்போ அந்த 7 என்ற கொம்பு 7 ஆவிகளாம். அந்த 7 ஆவிகளுக்கும் 7 கண்கள் இருக்கு. கண்கள் இல்லைன்னா யாரை பார்க்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு கொம்பும் ஒவ்வொரு தேவ ஆவியை குறித்து பேசுகின்றது. அந்த ஒவ்வொரு தேவ ஆவிகளும் ஒவ்வொரு கண்களை உடையதாக இருந்தது. வேதம் கூறுகிறதை தெளிவாக நாம் ஆராய வேண்டும். அடுத்த வசனம் பார்ப்போம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஏங்க இங்க 2 பேர் காட்சியில் வர்றாரு. ஒருவர் இருந்தார், அது ஆட்டுக்குட்டியானவர்னு இருக்கு. இங்க 7ஆம் வசனம் வரும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வாராராம். அவர் அங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்குறாராம். இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் பொழுது அநேகர் ஒரே சிங்காசனத்தில் 2 பேர் எப்படி? அப்போ 2 கடவுள் இருக்கலாமோ? ஏங்க அதை நம்ம சிந்திக்கணும்.
சிந்திப்பதற்காக தான் நமக்கு மூளையை கொடுத்திருக்கிறார். சிந்தித்து செயல்படுவதற்காக, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தான் இந்த மூளை கொடுத்திருக்கிறார். அதுவும் ஆட்டுக்குட்டியானவர் தான் எழுதியிருக்கு. இங்கேயும் ஆட்டுக்குட்டியானவர். இங்கே என்ன வர, சிங்காசனத்தில் வீட்டிருந்தவருடைய கையில் வந்து புஸ்தகத்தை வாங்குறாராம். வாங்கினவர் 8வது வசனத்தை பார்ப்போம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும், 4 ஜீவன்கள்னா யாரு? சிங்கம், காளை, மனுஷன், கழுகு. இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்திருந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து வணக்கமாய் விழுந்தார். இப்போ அங்கேருந்து புஸ்தகம் வாங்கியாருச்சு இவர் கையில் வந்துட்டு, இப்போ வணக்கம் எங்கே செலுத்தணும்? அவருக்கு மேலான நபர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய பாதப்படியில் அல்லவா விழணும். இங்கே யாருடைய காலில் விழுறாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய காலில் விழுறாங்க. 4ஆம் வசனத்திலையும் நம்ம யாருக்கு காலில் விழுந்ததை பார்த்தோம். 4வது வசனம், 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? அங்கே சிங்காசனத்தில் வீட்டிருந்தவருக்கு வணக்கம் செலுத்துகிறாங்க. இங்கே எப்படி வர்றாரு? ஆட்டுக்குட்டியானவர் அவர்கிட்ட அந்த புஸ்தகம் வாங்குறாரு, அவருடைய பாதப்படியில் விழுந்து இவருக்கு வணக்கம் கொடுக்குறாங்க. சரி, அப்போ வானத்தில் 2 சிங்காசனம்லாம் வைக்கப்பட்டிருக்கணும். ஏன் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு சிங்காசனத்தில் 2 பேர் வீட்டில் இருக்க முடியுமா? இதுதான் ரகசியம். சாத்தான் இதை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் வேதத்தின் மேன்மை, அதுதான் வேத ரகசியம். சிலுவையில் அறையப்படுகிறது வரைக்கும் சாத்தானுக்கு தெரியாது இவர்தான் மகிமையின் தேவன், இவர்தான் மகிமையின் தேவன் என்பது சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியல. தெரிந்திருந்தால் மகிமையின் தேவனை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டான், அறைய மாட்டான். அவனுக்கு தெரியும் இவர் வந்த நோக்கம் இந்த மக்களை எல்லாம் ரட்சிக்க வந்திருக்கிறாரு, இவர் ரத்தம் கொடுக்க வந்திருக்கிறாரு, ஏதேன் தோட்டத்தில் உள்ள கிரயத்தை செலுத்த வந்திருக்கிறாரு. இப்போ நானா கொண்டு அடிச்சிட்டேன்னா எனக்கு எந்த பங்கு இல்லாமல் போயிடும், அதோட எனக்கு முற்றுப்புள்ளி ஆயிரும். அவன் நிச்சயமாக அடிச்சிருக்க மாட்டான். அப்படின்னா அவர் மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கும். சும்மா வந்துட்டு போகிறக்கெல்லாம் இது என்ன சின்ன பிள்ளைகளுடைய பொம்மை விளையாட்டு இல்லை, சின்ன பிள்ளைகளுடைய பொம்மை விளையாட்டு அல்ல. எல்லா காரியமும் பரலோகத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வருகிறார். யார் பாவத்தை மன்னிக்க கூடுமோ அவர்தான் அடிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவ சித்தாந்தம். ஏனெனில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆடுகள் அடிக்கப்படுகின்றது, பலி செலுத்தப்படுகின்றது. அந்த இரத்தம் தான் நிலைக்காலில் வைக்கப்பட்டது. அதே இரத்தம், வேறொரு இரத்தத்தை வைக்கவில்லை. எந்த ஆடை அடித்தார்களோ, எந்த வீட்டில் எந்த ஆட்டை பலி கொடுத்தார்களோ அந்த இரத்தத்தை தான் தன் வீட்டில் வைத்தார்கள். அதே போல எந்த தேவன் இந்த பாவத்தை மன்னிக்க கூடுமோ அந்த தேவனுடைய இரத்தம் தான் மீட்கப்படும். அந்த இரத்தம் தான் நம் நெற்றியில் இருக்கின்றது. சாத்தான் நம்மை கண்டு ஓடி விடுவான். சாத்தானுக்கு தெரியும், கொரோனா என்ற சாத்தானுக்கு நன்றாக தெரியும், இவர்களுடைய நெற்றியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கின்றது. அன்று சங்கார தூதன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலுடைய இரத்தத்தை கண்டு விலகி எகிப்தியருடைய வீட்டில் பிரவேசித்ததோ அதே போல இன்றைய கொரோனா என்ற கொள்ளை நோய் என்ற சங்கார தூதன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள்
அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வீட்டில் பிரவேசிக்காத வண்ணம் அது உலகமெங்கும் சுற்றி திரிந்து கோடிக்கணக்கான நபர்களை பாதாளத்தில் கொண்டு சேர்த்து விட்டது. அன்று இஸ்ரவேலர்கள் கானான் நோக்கி பிரயாணத்திற்கு சென்றார்கள். இன்று நாம் பரம கானானை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறோம். இரண்டும் சரியாக இருக்கின்றது. அன்றும் அதே எச்சரிப்புக்கு சங்கார தூதன் வந்தது போல இன்று இயேசு கிறிஸ்து வருகிறார், உங்களுடைய புறப்படுதல் இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கப்படுவதற்கு முன்பாக சங்கார தூதன் என்ற கொரோனாவை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த எச்சரிப்பை கண்டு புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பார்க்கிறோம், 7வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை 8வது வசனம், புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து. இந்த 8வது வசனத்தில் 1 hour செய்தி இருக்குங்க. அதில் ஒரு பெரிய செய்தியை மறைச்சி வச்சிருக்கிறார். இப்போ அதை நம்ம பார்க்க பின்னால் பார்க்கலாம். ஒரு பெரிய செய்தி உள்ளுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான செய்தி. இப்போ 9வது வசனம் சொல்லுகின்றது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன். அடிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியை 9வது வசனம் சொல்லுது, தேவரீர். இந்த ஆட்டுக்குட்டி, இந்த குமாரன் இப்ப யாரா இருக்கிறார்? இப்ப தேவனா இருக்கார். சிங்காசனத்தில் இருந்தவரும் தேவன் தான், இப்ப ஆட்டுக்குட்டியானவரும் தேவன் தான். இந்த 9வது வசனம் காட்டுறது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு, அது மீட்பின் புஸ்தகமாகும். புரிந்து கொண்டீர்களா? இந்த முத்திரை புஸ்தகம் மீட்பின் புஸ்தகம் என்று 9வது வசனம் தெளிவாக்குகிறது. மீட்பின் புஸ்தகம் என்பது என்ன? நாம் பாவத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்தோம், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். நம்மை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னையும் உங்களை மீட்டு கொண்டு சாத்தானுக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை இரத்தத்தினால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்ற லேவியர் ஆகமத்தின் 17ஆம் அதிகாரத்தின்படி அந்த இரத்தத்தை அவனுக்கு கொடுத்துவிட்டு என் பெயரையும் உங்கள் பெயரையும் அந்த மீட்பின் புஸ்தகத்தில் எழுதி கொண்டு அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். அந்த மீட்பின் புஸ்தகத்தின் பெயரை பார்க்க முடியவில்லையே என்று யோவான் கதறி அழுகிறான். ஒருவேளை அந்த மீட்பின் புஸ்தகத்தில் தன்னுடைய பெயர் இல்லாமல் போனால் என்று அவன் அழுதான். இல்லாமல் போனால் அதை தான் அவன் ஒருக்க பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான். ஆண்டவரே, அந்த மீட்பின் புஸ்தகத்தை திறந்துரும், நான் பார்க்க வேண்டும் என்று அழுகிறான். அவனுடைய பெயர் இருக்கின்றது, என்னுடைய பெயர் இருக்கின்றது, உங்களுடைய பெயர் இருக்கின்றது. மீட்பின் புஸ்தகத்தில் மீட்கப்பட்டவர்களுடைய பெயர் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். இந்த மீட்கப்பட்டவர்களுடைய பெயர் சாத்தான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தேவன் யோவானை பரலோகத்திற்கு அழைத்து சென்று காண்பிக்கிறார். 10வது வசனத்தை பார்ப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த மீட்கப்பட்டவர்கள் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவருடைய புஸ்தகம் பெயர் மீட்பின் புஸ்தகத்தில் இருக்கின்றது. மீட்கப்பட்ட நான், தமிழகத்தை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நான், நாகர்கோவில் பகுதியில் தக்கலை என்ற இடத்தில் கல்குறிச்சி என்ற என்னுடைய சொந்த ஊர், நான் மீட்கப்பட்டேன். அதேபோல் நீங்களும் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு பட்டணத்தில் பிறந்திருப்பீர்கள்,
உங்களுடைய பெயர். உலகம் முழுவதும் இதே போல மீட்கப்பட்டவருடைய பெயர் மீட்பின் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். மீட்பின் புஸ்தகத்தில் எழுதின இந்த பெயர்களை தான் யோவானுக்கு காட்டுகிறார். யோவான் அதை பார்த்து அவனுடைய பெயரை பார்த்திருப்பானே, ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அவன் பார்த்தான், ஆகையால் அவன் மகிழ்ந்தான். முதலாவது அழுதான், அடுத்து அவன் திறந்த பொழுது அவன் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். மீட்பின் புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பரலோகத்தின் பிள்ளைகள். மீட்பின் புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ, ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ, அவர்கள் நரகத்திற்கு போய்விடுவார்கள். மீட்கப்பட்டவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவே இருப்பான். அவனுக்குள் ஜாதி என்ற பெருமை இருக்காது. இன்று கிறிஸ்தவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஜாதி வரி இருக்கின்றது. அவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? ஜாதி என்ற கொள்கை, ஒரு கோட்பாடு பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? தேடி பாருங்கள். ஜாதி வரி பிடித்து அலைந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவனே, உன்னுடைய பெயர் மீட்பின் புஸ்தகத்தில் இல்லை, இல்லவே இல்லை. நீ நேரா நரகத்துக்கு தான் போகிறாய். உன் ஜாதி பெருமையோடு நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? ஜாதியை உருவாக்கி கொடுத்தது யார்? பரிசுத்த வேதாகமம் அல்ல. அது இந்துக்களின் புஸ்தகமாகிய மனு தர்ம சாஸ்திரம். அங்கேதான் ஜாதி உருவாகியது. அது இந்து மதத்தின் கோட்பாடு, அது கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடு அல்ல. நான் கிறிஸ்தவ நாடார், நான் கிறிஸ்தவ தேவர், நான் கிறிஸ்தவ வன்னியர், நான் கிறிஸ்தவ கவுண்டர், கிறிஸ்தவ செட்டியார், நான் கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ பள்ளர் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த பெயரோடு நீ பரலோகத்துக்கு வரலாம் என்று ஆசைப்படாதே. உன் பெயர் மீட்பின் புஸ்தகத்தில் இல்லை. பிற மதத்தின் கொள்கையை நீ பரிசுத்த வேதாகமத்தில் ஒருவரும் இணைக்க முடியாது. அப்படி நீ இணைப்பேயானால் நீ மரித்து விட்டாய், நீ நரகத்துக்கு சென்று விட்டாய் என்பது உன்னுடைய சாட்சி வெளிப்படுத்துகின்றது. யாரும் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. உன் ஜாதி பெருமை உன்னை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டது. நீ நரகத்துக்கு போகிறாய். இங்கே மீட்பின் புஸ்தகத்தில் யாருடைய பேர் இருக்கோ அவர்கள் பரலோகத்தின் வாசிகள். அவர்கள் புது பாட்டை பாடுகிறார்கள். இங்கே பாடிக்கொண்டிருக்கு இந்த பாட்டு அல்ல, அங்கே ஒரு புது பாட்டு நம்ம பாடுறோம். அதை தான் அங்கே சொல்றாரு. பாருங்க, 9வது வசனத்தை படிச்சுட்டு சொன்னா நல்லா இருக்கும். அந்த தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பார்த்துக்கிடுங்க, சகல கோத்திரம்னா உலகத்தில் உள்ள நிறைய கோத்திரங்கள் இருக்கு. அங்கிருந்து மீட்கப்படுது ஒரு கூட்டம் ஜனம். அவங்க இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இனி அவங்களுக்கு அந்த கோத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் மீட்பின் புஸ்தகத்தில் போயிட்டாங்க. அடுத்து பாஷைக்காரரிலும், உலகத்தில் எத்தனை பாஷை இருக்கு? 2700 பாஷைக்கு மேலே இருக்கு. அந்த பாஷைக்காரர்கள் எத்தனை பேர் மீட்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த பாஷையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு பரலோக பாஷை இருக்கு, அவங்களுடைய பேர் பரலோகத்தில் இருக்கு. அங்கே உள்ள பிள்ளைகளும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும், ஜனம் இருக்கு, ஜாதி இருக்கு. இந்த ஜாதிகளிலிருந்து பிரிக்கப்பட்டாச்சு. ஜனம்னு சொல்றது பார்த்துக்கிடுங்க. அது யூரோப்பியர், வெள்ளக்காரன்ட்ட ஜாதி இருக்கா? சைனாக்காரன்ட்ட ஜாதி இருக்கா? வெள்ளக்காரன்ட்ட ஜாதி இருக்கா? சைனாக்காரன்ட்ட ஜாதி இருக்கா? அமெரிக்காக்காரன்ட்ட ஜாதி இருக்கா? அவங்க எல்லாம் ஜனங்கள். அவர்களிலும் மீட்கப்பட்டவருடைய புஸ்தக பேர் மாத்திரம், எல்லாரும் அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் பிரிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறாரு. அந்த பேர் தான் மீட்கப்பட்டவர்களுடைய புஸ்தகத்தில் இருக்கு. கடைசியில் ஜாதி. இந்த ஜாதி எங்கே இருக்கு? இந்த இந்தியா மண்ணில், இந்த நாட்டில்.
அதில் மீட்கப்பட்டவருடைய பேர் மாத்திரம். அது நீ எந்த ஜாதியில் இருந்துட்டு போ, நீ என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் நீ மீட்கப்பட்டாயோ, அப்பொழுது உன்னுடைய ஜாதி மரித்து விட்டது. அதற்கு பிறகு நீ எக்காரணத்தை கொண்டும் நீ அந்த ஜாதி மேன்மை சொல்லவே கூடாது. நீ சொன்ன செத்து போனா அவர்களுடைய பேர் மாத்திரம் மீட்கப்பட்டவருடைய புஸ்தகம் இருக்கிறது என்பதை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். 10வது வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். மீட்கப்பட்டவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் பாஷையிலும் ஜாதிகளிலும் பிரிக்கப்பட்டவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். 2 மேன்மையான பதவியை தந்து அங்கே நாம் புதுப்பாட்டை பாடுகிறோம். 3வது மேன்மை, அதுக்குன்னு ஒரு விசேஷமாக சிங்கர் கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவ இதில் இருக்கு நிறைய பேர் பாடகர் இறங்கியிருக்காங்க. இதே மாதிரி அங்கே கிடையாது. நாம் எல்லாருமே பாடகர் தான், எல்லாருமே அங்கே வர்ஷிப் பண்ண போகிறோம். புதுப்பாட்டை பாடினார்கள்னு நம்ம பாடுற பாட்டை யோவான் பார்க்கிறான். பாருங்க, உங்களை பார்த்துருப்பான். மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை அவன் பார்த்தான், என்ன பார்த்தான், அவனை பார்த்தான். மீட்கப்பட்டவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 இருந்தது. அடுத்த காட்சி பார்க்கிறான். சிங்காசனத்தின் ஜீவன்களை, அந்த 4 ஜீவன்களை பார்க்கிறான், மூப்பர்களை பார்க்கிறான். இவங்களை சுற்றி ஒரு கூட்ட தேவதூதர்கள் இருக்காங்க. 1000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க. அவர்களை பார்க்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு பேர் மீட்கப்பட்டவருடைய பேரை பார்க்கிறாங்க. 1000 10,000 தேவர் தூதர்கள், ஜீவன்கள், 4 ஜீவன்கள், மூப்பர்கள் யாவரும் நம்முடைய பேரை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. கீழே பார்ப்போம். 12ஆம் வசனம், அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ப தேவதூதர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமையை செலுத்துகிறாருங்க. 12ஆம் வசனம், அவங்க துதி கன செலுத்துகிறாங்க. சகல வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவருக்கு துதி கன மகிமை செலுத்துகிறாங்க. 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டியாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்ல கேட்டேன். இப்போ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்னு இந்த 13ஆம் வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லுது. 2 நபர்களை நம்ம தனியாக பார்த்தோம். இந்த 13ஆம் வசனம் 2 ஒன்றா இணைக்குது. அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் யாரு? ஆட்டுக்குட்டியானவர் தான். அந்த புஸ்தகத்தை வாங்கினவர் யாரு? அவரும் ஆட்டுக்குட்டியானவர் தான். 2 பேருமே ஒரே நபர் தான். பரலோகத்துல எல்லாம் 2 கடவுள் இல்லை. ஒரு மகனுக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும். 2 தகப்பன் ஒரு மகனுக்கு இருக்க முடியுமா? அப்ப பரலோகத்தில் 2 தேவன் இருந்தா என்னங்க நடக்கும்? ஒரு தேவன் சொல்றது ஒரு தேவன் கேட்க மாட்டாரே. 2 பேரும் சமபங்கா இருந்தா இருவருக்குள்ள ஈகோ வந்து அங்க பெரிய ஒரு கலவரம் அங்க பரலோகத்தில் நடக்கும். அப்ப பரலோகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டை யோவானுக்கு பரலோகத்தில் கூப்பிட்டு காட்டுறாரு. பூமியில தான் குமாரனா சுற்றிட்டு இருந்தேனே, நான் தான்ப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை பரலோகத்தில் போய் சுட்டி காட்டுறாரு. அதான் பிலிப்பு ஒரு முறை கேட்குறான்,
ஆண்டவர்கிட்ட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும், பிதாவை காண்பியும் என்று அவன் கேட்ட உடனே அவர் ரொம்ப வேதனைப்பட்டு, எப்பா பிதாவை யார் பார்க்க முடியாது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் என்னை கண்டான், பிதாவை யார் பார்க்க முடியாது, ஆகையால் என்ன நீ பார்த்துட்டால நீ பிதாவை பார்த்ததுக்கு சமம். அப்போ இவர் யார், இவர் யார்? அப்போ தான் பிலிப்புக்கு தெரிஞ்சு இவர் தான் மெய்யான தேவன், இவர் மெய்யான தேவன் என்று அந்த 12 அப்போஸ்தலர்களும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவன் அவர் குமாரன் குமாரன் சொல்லிட்டு இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அவர் மெய்யான தேவன்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்முடைய பேரை மீட்பின் புத்தகத்தில் எழுதி பாதுகாப்பாக பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதை தான் யோவானுக்கு கூப்பிட்டு காட்டுறாரு. யோவான் பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான். எல்லாரும் புதுப்பாட்டை பாடினார்களாம், நாமளும் சேர்ந்து தான் பாடியிருக்கிறோம். நாம் பாடியிருக்கிறோம், மறுபடியும் நம்ம பரலோகத்துக்கு தான் போகணும், நாம் நிச்சயம் பரலோகத்துக்கு தான் போகணும். ஏன்னா எபேசியர் 4 அதிகாரம் 1ஆம் வசனம் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன அழகா சொல்றாரு, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். நாம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு ஜாதி வெறி இருக்காது, ஜாதி பெருமை இருக்காது. ஊழியக்காரர்களுக்கிட்டே இருக்கு ஜாதி பெருமை. அந்த ஊழியக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? ஜாதி வெறிகளாக தான் இருப்பாங்க. இந்து மத கோட்பாட்டில் இருக்காங்க. இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் உண்டு, அநேக விசுவாசிகள் உண்டு. ஜாதி பார்த்து ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுக்கிறது, ஜாதி பார்த்து அவர்களுக்கு மேன்மை கொடுப்பது. தங்களுடைய ஜாதிக்கார ஊழியக்காரர் வந்துட்டா ரொம்ப மேன்மை பாராட்டுவாங்க, வேற யார் வந்தால் ஏதோ சாதாரண மனிதர் வந்த மாதிரி. இப்படிப்பட்ட வன்கண்ணன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, அவர்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், மீட்கப்பட்டவர்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். நாம பரிசுத்த ஜாதி. நமக்குள் எப்படி ஜாதி வரும்? நாம் பரிசுத்தவான்கள், குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு. நம்மிடத்தில் இனி குற்றம் இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாயிட்டோம், குற்றம் இல்லாதவர்களும். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆயிட்டு. இதை தான் யோவான் பார்த்தான். மீட்கப்பட்டவர்களுடைய எல்லா காட்சியும் பார்த்தான். நாம் பாடுற புது பாட்டையெல்லாம் பார்த்தான். பார்த்துக்கிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். சிந்தித்து பாருங்கள். இந்த 5வது அதிகாரம் மீட்பின் புஸ்தகத்தை குறித்து பார்க்கிறான். 7 முத்திரையின் மகிமை பார்க்கிறான். இனி 7 முத்திரை செய்திகளுக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு முத்திரைகளாக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முத்திரைகளில் என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் 5ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரம் முடித்து விட்டோம். 5ஆம் அதிகாரம் இப்பொழுது நாம் முடிக்க போகிறோம். அடுத்து நாம் சந்திப்பது 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முத்திரைகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு செய்திகளையும் நாம் பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. இறுதியாக நான் படிக்கின்றேன். 13ஆம் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். 14வது வசனம், இறுதி வசனம் சொல்லுகின்றது, அதற்கு 4 ஜீவன்களும், அந்த சிங்கம், காளை, மனிதன், கழுகு, இந்த 4 ஜீவன்களும் அவங்க கொடுத்த அந்த துதிகன மகிமைக்கு ஆமேன் என்று சொல்றாங்க. ஆமேன் என்று சொல்கிறான். இதை அவன் பார்க்குறான், யோவான் பார்க்குறான். அந்த 24 சிங்காசனத்தில் யோவான் இருக்கிறான்.
அதையும் பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு எப்படி இருந்திருக்கான் அந்த 24 சிங்காசனத்தில் வெண் வஸ்திரம் தரித்து கிரீடத்தை அவன் வச்சிருக்க காட்சி அவன் பார்க்குறான் பாருங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். அவனுக்கு எங்க பயம் வரும்? அதனால தான் அவன் நல்ல தீர்க்கமாக இருந்தான், தீர்க்கமாக இருந்தான். நான் மரித்தாலும் பிழைப்பேன். எண்ணெய் கொப்பரைக்குள்ள வச்சு அவனை தீ முட்டின பொழுதும் அவன் சாகலை. ஏன்னா அவன் பார்க்குறான், அவனுக்கு தெரியும், அவனுக்கு நம்பிக்கை. அதே நம்பிக்கை நமக்கு வேணும், அதே நம்பிக்கை. யோவான் இடத்தில் இருந்த அதே விசுவாசம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவை. அதற்கு அந்த 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. அந்த ஆமேன் சொன்ன மாத்திரத்தில் 24 மூப்பர்களும் வணக்கமாய் அவருடைய பாதத்தில் விழுந்தாச்சு. இப்போ இந்த 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இத்துடன் முடியுது. அந்த 24 மூப்பர்களும் தொழுது கொண்டவுடன் அந்த 5வது அதிகாரம் முடிகின்றது. அடுத்து யோவானை கொண்டு 6ஆம் அதிகாரத்திற்கு போகிறார். ஒவ்வொரு முத்திரைகளா இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் திறந்து காட்டுவார். நிறைய பேர் முத்திரைகள் இன்னும் உடைக்கப்படலைன்னு நிறைய ஊழியக்காரங்க சொல்லிட்டு அலைகிறாங்க. அது இயேசு கிறிஸ்து வந்து உடைப்பார். ஏன்னா மறுபடியும் அவர் இனி வரப்போறார், இதுக்குன்னு ஒரு நாள் வரப்போறார். எங்க பைபிள் படிங்க, தெளிவாக படிங்க, ஒவ்வொரு வசனத்தை கருத்தாக படிங்க, பார்த்து படிங்க, மேலோட்டமாக படிக்காங்க. ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுது உங்கள் சிந்தனையை வார்த்தையில் வைங்க, அதில் மூழ்கிருங்க. அப்பந்தான் வெளிப்படும். ஆண்டவர்கிட்ட பயபக்தியாக இருந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையின் மகிமை எனக்கு வெளிக்காட்டோம்னா அவர் காட்டிட்டு போகிறாரு. 5வது அதிகாரம் சரியாக எல்லாவற்றையும் விளக்கம் கொடுத்துட்டு யோவான் அந்த காட்சியை கண்டு மகிழ்ச்சியோடு அவர் பாதத்தில் விழுந்தான். அந்த 24 மூப்பர்களில் ஒரு நபர் யோவான். அவன் விழுகிற காட்சி அவனே பார்க்குறான் பாருங்க. இதே போல நாம பரலோகத்தில் இருந்து புது பாட்டை பாடினோமே, அதையும் இவன் பார்த்தான். நம்முடைய பேர்கள் எல்லாம் மீட்பின் புஸ்தகம் இருக்கிறது என்பதை இந்த 5வது அதிகாரம் மீட்பின் புஸ்தகத்தின் மேன்மையை காண்பித்தது. 4வது அதிகாரம் அந்த சிங்காசனத்தின் மேன்மையை காண்பித்தது. இப்படியாக ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு மேன்மைகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. 3 அதிகாரம் 1, 2, 3 அது ஒரு காரியத்தை சார்ந்தது. 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. 2வது அதிகாரமும் 3வது அதிகாரம் 7 சபைகளை குறித்த வெளிப்பாடாகும். இனி நாம் 6வது அதிகாரத்திற்குள் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.